வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஜிகேக்காக நம்ம ஒரு கிராஷ் கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இது வரைக்கும் 3 வீடியோ பார்த்திருந்தோம். இப்ப பார்க்க போறது 4வது வீடியோ. இதுல என்ன டாபிக் நம்ம கவர் பண்ண போறோம்னா, நான் 3வது வீடியோலயே பயாலஜில அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பார்ட் 2வா பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த விட்டு போன கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்னா இந்த வீடியோல கவர் பண்ணிடலாம். இப்ப முதல் கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சலாம். The digestive enzyme inside lysosome are made by லைசோசோம்களின் உள்ளே இருக்கும் செரிமான என்சைம்கள் அல்லது நொதிகள் எதனால் உருவாக்கப்படுகின்றன. எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்றேன். இது எதுக்காக எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்றோம்னா அதோட கொஸ்டினை பார்க்கும்போது தான் என்ன லெவல்ல கொஸ்டின்ஸ் இருக்கு, என்னென்ன டாபிக்ல கொஸ்டினை கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ண முடியும்னா ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரி, இது பயாலஜி. அதுல என்ன டாபிக்னா லைசோசோம் எதோட காம்போனன்ட்னா செல்லோட காம்போனன்ட். ஏன்னா செல்லுல நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த இது என்ன அப்படின்னா லைசோசோம் வரும். இது எதுக்காக சொல்றேன்னா, இப்போ ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம், அதோட ஆன்சர் பார்க்கணும்னா ஒரு யூஸ்மே கிடையாது. அந்த கொஸ்டினை வச்சு என்ன பண்ணணும், ஓகே இது ஃபண்டமெண்டல் என்ன டாபிக், அந்த டாபிக்ல எதை கொஸ்டினா கேட்கிறான், கொஸ்டினோட லெவல் எந்த மாதிரி இருக்கு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிற போதுதான் நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு என்னன்னா பெட்டரா இருக்கும். ஸோ அதுதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறதோட ஒரு அட்வான்டேஜ். இது செல்லு டாபிக் அப்படின்னு தெரியுது. லைசோசோம் நம்ம போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன். லைசோசோம் என்னன்னா சூசைட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூசைட் பேக் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சூசைட் பேக்னா, இப்ப செல்லுல ஏதாவது கழிவுகள் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைசோசோம் விழுங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, லைசோசோம் விழுங்குதுன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு நொதி இருக்கு ரைட்டா. அந்த நொதி முதல்ல லைசோசோம்ல உருவாது, அது வேற இடத்துல உருவாகும். உருவாகி என்னன்னா லைசோசோமுக்கு வரும். அப்படி அது எந்த இடத்துல உருவாகும் அதுதான் கேக்குறாங்க. இப்ப இந்த லைசோசோமோட பகுதிகளில் முக்கியமான நொதி, அந்த நொதி எங்க உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரஃப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அந்த எண்டோமெம்பரேன் சிஸ்டத்துல ஒண்ணுதான் ரஃப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த ரஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏன் வரும்னா, இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரைசோசோம் அட்டாச்சா இருக்கும். ரைசோசோமோட வேலை புரோட்டீனை சிந்தசிஸ் பண்றது, புரத தொகுப்பு இல்ல புரத உற்பத்திக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல 2 இருக்கும். ஒன்று ரஃப் இருக்கும், இன்னொன்று ஸ்மூத் இருக்கும். ரஃப்பா இருக்கிறதுல ரைசோசோம் இருக்கும், அது புரோட்டீனை உற்பத்தி பண்ணும். அதே இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்கதான் நொதி உருவாகும். லைசோசோமுக்கான நொதியும் இந்த இடத்துல உருவாகும். அதை வச்சு பார்க்கும்போது எது வரும், ரஃப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரெண்டாவது கொஸ்டின்ஸ் பாருங்க. பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் சாம்பர் இன் த ஹார்ட் செலக்ட் த ஆட் ஒன் ஃப்ரம் த ஃபாலோயிங். இதய அறைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பின் வருவனவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். சரி, ஹார்ட்டோட சேம்பர் பொறுத்தளவுக்கு 2 சேம்பர், 3 சேம்பர், 4 சேம்பர் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணிடும். நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிடுவோம். ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணுங்க. அதாவது ஆம்பிபியன்ஸ் பாருங்களேன், ஆம்பிபியனுக்கு 3 சேம்பர், ஃபிஷ்ஷுக்கெல்லாம் பார்த்தோம்னா 2 சேம்பர் இருக்கும், ரெப்டைலுக்கும் 3 சேம்பர். ஆனா அந்த ரெப்டைல ஒரே ஒரு எக்ஸப்ஷன் குரோக்கடைல். குரோக்கடைலுக்கு மட்டும்தான் 4 சேம்பர் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா, இங்க இருக்க பாருங்க, டர்டைல், இந்த பச்சோந்தியோடது, தவளையோடது, இது எல்லாமே 3 சேம்பர். ஆனா குரோக்கோடைல் மட்டும் என்னன்னா 4 சேம்பர். இது ரெப்டைல் தான், பட் இருந்தாலும் இதுக்கு என்னன்னா 4 சேம்பர். எல்லா ரெப்டைலுமே என்ன சொல்லுவாங்கன்னா 3 சேம்பர். அதுல எக்ஸப்ஷனா இருக்கிற குரோக்கோடைலுக்கு மட்டும் என்ன 4 சேம்பரான ஹார்ட் இருக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். நம்ம லேர்ன் பண்ணியிருந்தா இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியானது. அடுத்து 3வது கொஸ்டின். Which one of the following characteristic was used by the Aristotle to classify animal? விலங்குகளை வகைப்படுத்த அரிஸ்டாட்டில் பயன்படுத்திய பண்பு எது? இது என்ன டாபிக்னா, கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. இது என்னன்னா, நிறைய சயின்டிஸ்ட் எப்படிலாம் கிளாசிஃபை பண்ணாங்க அந்த காலத்துல அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணும். அது ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொருத்தவங்க வருவாங்க. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் யாரு அந்த வகைப்பாட்டை பேசியிருப்பானா அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் அவர் எதை வச்சு பேசியிருப்பாரு, எதை வச்சு பிரிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு பிளான்ட் அது எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து. ஓகே, ஒரு பிளான்ட் இருக்குன்னா அதோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்டெம்னா என்ன, தண்டு ரொம்ப சாஃப்டா இருந்துச்சுன்னா ஓகே அந்த பிளான்ட் எல்லாமே ஒரு வகை அப்படின்னு கொடுப்பாரு. இதே இது ஏதாவது ஒரு பிளான்ட் ரொம்ப என்னன்னா பெருசா வளர்ந்துச்சுன்னா அதை பொறுத்து. இப்ப பெருசா வளர்னா என்ன, அந்த இடத்துல நல்லா தண்ணி இருக்கும். அப்ப அதோட ஹேபிட்டட் பொறுத்து என்ன பண்ணுன்னு வச்சுக்கலாம், அது எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து என்ன பண்ணுவானா வகைப்படுத்துவாரு. அனிமலுக்குமே அப்படிதான். அனிமலுக்கு என்ன பண்ணுவானா, ஓகே இதெல்லாம் லேண்ட்ல இருக்கு, இதெல்லாம் வாட்டர்ல இருக்கு, இதெல்லாம் ஏர்ல இருக்கு, இந்த மாதிரி என்ன பண்ணுவாருன்னா அந்த டைம்ல அந்த காலத்துல வகைப்படுத்திருப்பாரு.
அப்ப இத வச்சு பார்க்கும்போது என்னன்னு வச்சுக்கலாம், அரிஸ்டாட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாருன்னா வகைப்படுத்துறாரு. இந்த மாதிரி வந்து தனித்தனியா பிரிக்கணும்னு. அதுல அவர் எத வச்சு பேஸ்ட் ஆன் வந்து ஹேபிடட். வாழ்விடத்த பொறுத்து என்ன பண்றாரு அப்படின்னா அத பிரிக்கிறாரு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண கிளாஸிஃபை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ மாடர்ன் டைம்ல யூஸ் பண்ற கிளாசிஃபிகேஷன் வரும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப பார்க்குற கிளாஸுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளோட ஆப்ல வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணனு இந்த மாதிரி வரும். இல்ல இங்க 3 கோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். இந்த ஃப்ரீ மெட்டீரியல் என்னன்னா, இப்ப பார்க்குற எம்டிஎஸோட கிராஷ் கோர்ஸ்க்கான பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். இதை நீங்க வந்து ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க ரிவிஷன் பண்ணும்போது அந்த கொஸ்டினையும் அந்த ஃபண்டமெண்டல் ரிவைஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான். சரி, அடுத்து போலாம். 4வது கொஸ்டின். Pellagra is a deficiency disease that usually occur due to the lack of which one of the following nutrients. இது என்ன டாபிக்னா நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அதுல வந்து நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். நல்லா கவனிங்க. நியூட்ரிஷன் பொறுத்தளவுக்கு என்ன விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணுவோம். விட்டமின்ஸ் பொறுத்தளவுக்கு வாட்டர் சால்யுபிள் நீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் இருக்கும். அதுல இங்க கீழே பாருங்களேன். அதாவது என்ன விட்டமின் பி3 அதுக்கு இன்னொரு பேர் வந்து நியாசின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியாசின் குறைபாடுனால வர்ற நோய் தான் வந்து பெல்லாக்ரா. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்கான், பெல்லாக்ரா எதனால வரும்னா எந்த விட்டமின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாசின். நியாசின் தான் விட்டமின் வந்து பி3 ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும். இது எல்லாமே என்னன்னா லேர்ன் பண்ணிருக்கணும். லேர்ன் பண்ணாம இந்த கொஸ்டினை கை வச்சா நம்மளுக்கு வந்து தப்பா போகும். பட் ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி தான். அடுத்து பாருங்க. A tunnel that run through the cell wall between two plant cell is known as. 2 தாவர செல்களுக்கு இடையே உள்ள செல் சுவர் வழியாக செல்லும் ஒரு சுரங்க பாதை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இது ஒண்ணும் கிடையாது. இது என்ன டாபிக்னா செல்லோட டாபிக் தான். அதோட காம்போனன்ட் தான் செல் வால் ரைட்டா. செல் வால்ல ஒரு பகுதி என்னன்னா ஒரு சுரங்க பாதை மாதிரி இருக்கும். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அது ஒண்ணும் கிடையாது. நார்மல் ஒரு பிளான்ட் இருக்குன்னா பிளான்டோட செல். பிளான்டோட செல்லை சுத்தி என்னன்னா செல் வால் இருக்கும், செல் சுவர் இருக்கும். ஆனா அனிமல்ல வந்து அந்த மாதிரி என்னன்னா செல் வால் இருக்காது. இது வட்டமா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்ன பெராக்சிசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வட்ட பகுதி தான் என்ன அப்படின்னா ஒரு டனல் மாதிரி. இந்த மாதிரி ஒரு டனல் மாதிரி என்ன ஃபார்மேஷன் உருவாக்குதான். அப்ப இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும்னா பெராக்சிசோம் தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர். ஒரு டனல் ஃபார்மேஷன் உருவாக்குறது இதுதான். அடுத்த கொஸ்டின். Which one of the following disease detected by the வைடல் டெஸ்ட்? பின்வரும் நோய்களில் எது வைடல் சோதனையின் மூலம் கண்டறியப்படுகிறது? இது கொஞ்சம் ஈஸியானதான். அதாவது ஒண்ணும் கிடையாது. பாக்டீரியால ஆகிறது நிறைய டிசீஸ் இருக்கும். அதுல ஒண்ணு வந்து டைஃபாய்டு. டைஃபாய்டுல டைஃபாய்டு வந்திருக்கா இல்லையான்னு வந்து கண்டறியறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் வந்து வைடல் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன டைஃபாய்டுக்கா இந்த வைடல் டெஸ்ட் வந்து யூஸ் பண்றது. அடுத்து which one of the following phyla contain leech? பின்வரும் எந்த தொகுதி அட்டையை உள்ளடக்கியது? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அனிமல் கிங்டத்தோட கிளாசிபிகேஷன் நம்ம லேர்ன் பண்ணுவோம். இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கங்க. அதனால ரொம்ப பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஒரு பிளான்ட்ல என்னென்னலாம் வரும், அனிமல்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப அனிமல் கிங்டத்துல தொகுதி பொறுத்தளவுக்கு அனிலிடா பார்ப்போம். ஸோ அனிலிடா பொறுத்தளவுக்கு என்னன்னா அதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் எர்த்துவம் பார்ப்போம், லீச் பார்ப்போம். இது 2 தான் வந்து ஸ்கூல் புக்லயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது நான் எந்த தொகுதினா அனிலிடா. ஸோ அனிலிடா வந்து வலைத்தசை புழுக்கள். ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள எக்ஸாம்ல இந்த வலைத்தசை புழுக்கள் கொடுக்க மாட்டாங்க. அது கொடுத்தா ஈஸியா என்னன்னா அட்டை வந்து ஓகே புழுக்கள் மாதிரி இருக்கும்னு எடுத்துரும். பட் அப்படி கேட்காம என்னன்னா ஜஸ்ட் அனிலிடா மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. ஞாபகத்துல வச்சு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எது வரும்னா டி தான் வரும். அடுத்து வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த நாட்டோகார்ட் இன் போட்டேட்டா? ஸோ முதுகெலும்பிகளில் முதுகு நாணியின் முதன்மை பணி என்ன? ஒரு முதுகெலும்புல அந்த நாட்டோகார்டு முதுகு நாணி இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசனே வந்து அதை சப்போர்ட் பண்றதுதான். நம்மளுக்குலாம் முதுகெலும்பு இருக்கு அப்படின்னா அது என்ன நடக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான். இது வந்து ஒரு சிம்பிளானது. இது பேசிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நோட்டோகார்ட்னா என்னன்னு தெரிஞ்சா போதும், அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து several biological processes are catalyzed by enzyme. Digestive enzyme are present in which part of the cell? பல உயிரியல் செயல்முறைகள் என்சைம்களால் நொதிகள் ஊக்கப்படுத்தப்படுகின்றன. செரிமான என்சைம்கள் செல்லின் எந்த பகுதியில் உள்ளன? இதுல ஒரு க்ளூவே என்னன்னா
செரிமான என்சைம்கள். ஸோ செரிமான டைஜஸ்டிவ் என்சைம். ஸோ டைஜஸ்டிவ் பொறுத்தவரைக்கு என்னன்னா, ஒரு பொருள் இருக்குன்னா, அத கம்ப்ளீட்டா சின்ன சின்னதா எரோட் பண்ணி, ஃபைனலா எலிமினேட் பண்ணணும். அதுதான் வந்து அந்த செரிமான என்சைமோட முக்கியமான பங்கு வகிக்கும். அப்போ ஒரு பொருள கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணுதுன்னா, அந்த மாரி பண்பு இந்த 4 ஆப்ஷன் எதுக்கு இருக்கும்? லைசோசோம். ஏன்னா ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோமா, லைசோசோம் என்ன சொன்னோம்? சூசைட் பேக் அப்படின்னு பார்த்தோம். ஸோ சூசைட் பேக் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது தேவையில்லாத பொருள் செல்ல இருந்துச்சுன்னா, அத அப்படியே விழுங்கி கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடும்? எலிமினேட் பண்ணும். அப்ப அதுதான் கேட்டிருக்கான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். இதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். லைசோசோம் ஜஸ்ட் என்ன பண்ணும்? டைஜஷன்ஸ் அண்ட் ரீசைக்ளிங் வித்தின் த செல். அடுத்து, which one of the following statement about phylum Arthropoda are correct? கணுக்காலிகள் தொகுதி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? இப்ப ஆர்த்தோபோடா கணுக்காலிகள் என்ன மாதிரி இருக்குன்னா, இதெல்லாமே பார்ட் ஆஃப் எதுதான் வரும்னா, அனிமல் கிங்டத்துக்கு கீழ தான் நம்ம லேர்ன் பண்ணுவோம். இப்ப இந்த அனிமல் கிங்டத்துல ஒன் ஆஃப் த இது வந்து ஆர்த்தோபோடா. ஆர்த்தோபோடான்னு சொன்னாவே என்னன்னா, நம்மளுக்கு எது ஞாபகத்துல வந்துன்னு வச்சுக்கலாம், தேளு ஞாபகத்துல வரும். அதே மாதிரி வந்து ரயில் பூச்சிலாம் சொல்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். பட்டர்ஃப்ளையும் பார்ட் ஆஃப் எதுக்குள்ள தான் வரும்னா, ஆர்த்தோபோடா கீழ தான் வரும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க பாருங்களேன். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அனிமல் ஆஃப் ஆர்த்தோபோடா ஹவ் ஜாயிண்ட் அப்பெண்டேஜஸ். கணுக்காலிகள் இணைக்கப்பட்ட கால்களை கொண்டுள்ளன. உண்மைதானே? இந்த ரயில் பூச்சிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து இணைக்கப்பட்ட கால்கள் தான் இருக்கும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து, they have compound eye, கூட்டு கண்கள். எஸ். இப்ப இங்க இருக்கிறது வந்து நிறைய இது பாருங்களேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராப்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்கள் இதா இருக்கும். ஈவன் நம்ம வந்து என்னன்னா, இந்த ரயில் பூச்சி, சென்டிபேடு இதெல்லாம் எல்லாத்துக்குமே வந்துன்னா, கண்ணு வருதுன்னா நிறைய இது வந்துன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்ன, இதுவும் வந்து கரெக்டா தான் இருக்கு. தேர்டு, these make up the மெஜாரிட்டி ஆஃப் ஆல் அனிமல் ஆன் எர்த். இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இது வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். எஸ். என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்த்தோபோடா தான் வந்து லார்ஜஸ்ட் பைலம் இன் அனிமல் கிங்டம் சொல்லுவாங்க. அனிமல் கிங்டத்துல அதிகமானது எது கொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆர்த்தோபோடா தான் வந்து கொண்டிருக்கும். அதனால என்ன அப்படின்னா, இதுவும் கரெக்டா தான் இருக்கு. The mode of reproduction in all arthropods vegetative. அனைத்து கணுக்காலிகளிலும் இனப்பெருக்க முறை உடலை இனப்பெருக்கம். இதுதான் என்னன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். அதனே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஆல் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்ல வந்துன்னா மோஸ்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா நம்ம கொஞ்சம் என்ன பண்ண யோசிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே இருக்கணும் அவசியம் கிடையாதுல. ஏதாவது ஒருத்த ஆர்த்தோபோட என்ன இருக்குன்னா, உடல்ல இனப்பெருக்கம் இல்லாம உடலிலா இனப்பெருக்கம் முறையில என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், அதுக்கான இனப்பெருக்கம் இருக்கலாம். ஸோ அதனால என்ன வரணும், இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா ஆர்த்தோபோட இருக்கிறதே அதுதான் வந்து லார்ஜஸ்ட்னு சொல்றாங்க. இருக்கிற அனிமலே அதுதான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதிகமா இருக்கும்போது வெறும் உடல் இனப்பெருக்கம் மூலம் தான் வந்து அதிகமா இருக்குமானா சொல்ல முடியாது. உடலிலா இனப்பெருக்கம் மூலமும் என்னன்னா அதிகமா உருவாகுது, ரைட்டா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃபோர்த் வராது, மிச்சம் மூணுமே வரும். அதனால என்ன, ஏபிசி மூணுமே இருக்கிறது ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்து வாங்க, select the incorrect statement. ஃபங்க்ஷனல் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆர் கால் ஜீன்ஸ். இது உண்மைதானே? டிஎன்ஏவின் செயல்பாட்டு பகுதியில் தான் வந்து மரபணுக்கள் சொல்லுவோம். இது கரெக்டா இருக்கு. ரெண்டாவது, chromatin மெட்டீரியல் கெட் ஆர்கனைஸ்ட் இன்டு ராட் ஷேப் குரோமோசோம் ஒன்லி வென் த செல் இஸ் அபவுட் டு டிவைட். செல் பிரிய போகும் போது மட்டுமே குரோமோட்டின் பொருட்கள் தடி போன்ற வடிவம் கொண்ட குரோமோசோம்களாக ஒழுங்கப்படுத்தப்படுகின்றன. இது கரெக்ட் தான். ஏன்னா செல் டிவிஷன் அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த ஷேப்புக்கு ஏத்தாப்புல மாறும்னு சொல்லுவாங்க. இதுவும் கரெக்டா தான் இருக்கு. மூணாவது, குரோமோசோம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் வந்து கார்போஹைட்ரேட்ஸ். இது வந்து தப்பு. நான் ஏன்னு சொல்றேன். நாலாவது, டிஎன்ஏ மாலிகூல்ஸ் கண்டெயின் த இன்ஃபர்மேஷன் நெசசரி ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் ஆர்கனைசிங் வந்து இது உண்மைதான். ஆக்சுவலி இது வந்து ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட். செல்களை உருவாக்குவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் தேவையான தகவல்களை டிஎன்ஏ மூலக்கூறுகள் வந்து கொண்டுள்ளன. ரொம்ப வந்து கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இந்த நாலாவது ஸ்டேட்மெண்ட் இல்லை. அதனால இதுவும் வந்து கரெக்ட் தான். ஏன் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னா, குரோமோசோம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ குரோமோசோம் வந்து இன்னும் எதனால ஆயிருக்கும்னா டிஎன்ஏ இருக்கும். அதோட சேர்த்து பேசிக்கான வந்து ஹிஸ்டோன் புரோட்டீன் சொல்லுவாங்க. அப்ப டிஎன்ஏ புரோட்டீனால ஆனதுதான் என்னன்னா குரோமோசோம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிஎன்ஏ அண்ட் கார்போஹைட்ரேட் கிடையாது. கார்போஹைட்ரேட் கிடையாது. அதுக்கு பதிலா புரோட்டீன் இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அதனால என்ன, கொஸ்டின்ஸ் கேட்டது எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்ப இன்கரெக்டா இருக்குது ஆப்ஷன் சி தான் வந்து இன்கரெக்ட். அடுத்து வாங்க, which one of the following options correctly match the column 1 with column P?
இதுல பார்த்தோம்னா செல்லோட மெம்பரேன், ஸ்மூத்தான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை அப்பேரட்டஸ், ரைபோசோம் இருக்கா. இது எல்லாத்தையும் கொடுத்து அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரி, செல்லோட மெம்பரேன், செல்லோட சவ்வு இது என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாமே நான் ஃபண்டமெண்டல் ப்ராப்பரா உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். நல்லா கவனிங்க. செல் சவ்வு எதனால ஆயிருக்குன்னா லிப்பிட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. லிப்பிட்னா ஒண்ணும் கிடையாது, ஃபேட், கொழுப்பு, கொழுப்புகளால தான் ஆயிருக்கும். அப்படி அந்த கொழுப்புகளால ஆன செல் சவ்வு என்ன வேலையை பார்க்கும் அப்படின்னா, இப்ப செல்லுக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் வருது, இல்ல செல்லை விட்டு வெளில போகுதுன்னா, அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற முக்கியமான வேலை எல்லாத்தையும் எது பார்க்கும்னா அந்த செல்லோட சவ்வு தான் பார்க்கும். அப்ப டிரான்ஸ்போர்ட் நடக்குது செல்லுக்கும், அதாவது செல்லுல இருந்து வெளில போறது, செல்லுக்கு உள்ள வருது, இது நடக்கிற டிரான்ஸ்போர்ட்டை யாரு கண்ட்ரோல் பண்றான்னா இந்த செல் மெம்பரேன். அதனாலதான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த மாலிகுல் எதோட வேலையா இருக்கும் அப்படின்னா செல்லோட மெம்பரேன் இருக்கும். அப்ப ஒண்ணுக்கு வந்து டி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்து பாருங்க, ஸ்மூத்தான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரெண்டு இருக்கும் ரைட்டா. ஒன்னு ஸ்மூத்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ரஃப்னு சொல்லுவாங்க. ஸ்மூத் ஏன் சொல்றாங்கன்னா அதுல ரைபோசோம் அட்டாச்சா இருக்காது. ரைபோசோம் இல்லாதனால அது முக்கியமான வேலை லிப்பிட்னா என்ன அப்படின்னா ஃபேட், கொழுப்பு. கொழுப்புகளை என்ன பண்ணும் அப்படின்னா சிதைக்கிற வேலை, அதை உருவாக்குற வேலை, இந்த மாதிரி வேலையை வந்து நான் பார்த்துட்டு இருக்கோம். அதே இது ரஃப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லும்போது அதுல ரைபோசோம் இருக்கும். ரைபோசோம் இருந்தாவே அதுல புரோட்டீன் என்ன பண்ணும்னா சிந்தசைஸ் பண்ணும், இல்ல புரத உற்பத்திக்கு வந்து முக்கியமான பங்கு வகிக்கும். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன ரெண்டு இதை எடுக்க முடியும். அதாவது என்னென்னதுன்னா, இங்க ஸ்மூத்தான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா அது என்ன பண்ணும், லிப்பிடை வந்து சிந்தசைஸ் பண்ண எடுக்கலாம். ரைபோசோம் என்னன்னா புரோட்டீனை வந்து என்ன சிந்தசைஸ் பண்றது. கோல்கை உறுப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அது என்ன பண்ணும்னா கிளைகோ புரோட்டீன், கிளைகோலிபிட் சொல்லுவாங்க. அதை உருவாக்கல வந்து முக்கியமான பங்கு வகிக்கும். இது எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேணா வந்து அப்கமிங்ல வந்துன்னா மாத்தி கேட்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், ஏதாவது இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, லிஸ்ட் 1 கொடுத்துட்டு லிஸ்ட் 2 வந்து மேட்ச் பண்ண சொல்றாங்க. இதுல என்ன எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், வாக்யூல்ஸ் இருக்கு, கோல்கை அப்பரேட்டஸ் இருக்கு, மைட்டோகாண்ட்ரியா நம்ம தெரியும். மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுன்னா ஏடிபி வந்து ஜென்ரேட் பண்ண ரைட்டா. ஏடிபியை உருவாக்குறது அதுதான் வந்து எனர்ஜியோட வந்து பார்ட். அடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நார்மலா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னாவே ஒரு பகுதி புரோட்டீனை உற்பத்தி செய்யுதுன்னா இன்னொரு பகுதி என்ன பண்ணுன்னா லிப்பிட் ஃபேட்டை வந்து உற்பத்தி செய்யும். அது எல்லாமே உற்பத்தி பண்ணி அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அது என்ன பண்ணுன்னா அந்த புரோட்டீனை என்ன டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான சேனலா தான் எது இருக்குன்னா அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்பது உறுப்பு, அந்த உறுப்பு மேல அட்டாச் இருக்கிறது வந்து ரைபோசோம். அந்த ரைபோசோமோட புரோட்டீன் உற்பத்தி ஆகும். அந்த உற்பத்தி ஆனதை வேற இடத்துக்கு கொண்டு போறது என்னன்னா அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பாட்டு தான். அதனால என்ன வரும்னா ஏக்கு வந்து ஏக்கு வந்துன்னா ஃபோர்த் வரும். ஒன்னுக்கு வந்து ஃபோர்த் இருக்குனால 3 ஆப்ஷன் இருக்கு, இது எலிமினேட்டட். அடுத்து வாக்யூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா. வாக்யூல்ஸ்னா ஒண்ணு கிடையாது, வெற்றிடம். இந்த வெற்றிடம் பகுதி, அதாவது ஏதாவது ஒண்ணு வெற்றிடமா இருந்துச்சுன்னா செல்லுல இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், ஸ்டோரேஜ் பகுதியை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், செல் வந்து யூஸ் பண்ணும். அதனால ரெண்டாவதுக்கு வந்து மூணாவது ஒன்று. கோல்கை அப்பாரட்டஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, கோல்கை உறுப்போட வேலை, ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி வேலை அப்படின்னு பார்த்தா பேக்கேஜ் பண்ண சொல்லுவாங்க. எப்படி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்மேன் வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த கோல்கை உறுப்பு வந்து வேலை பார்க்கும்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான வேலை என்னன்னா பேக்கேஜ் பண்றது, அதை வந்து டிஸ்பேச் பண்றது, இந்த மாதிரி வேலை தான் வந்து பார்த்துட்டு இருக்கும். அப்ப கோல்கை வந்து என்னன்னா 1 வரும். 3 வந்து 1 இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் பில இருக்கு. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல வேலை தெரியணும், வாக்யூல்ஸ் தெரியணும், கோல்கை அப்பேரேட்டஸ் தெரியணும், மைட்டோகாண்ட்ரியா தெரியணும். இது எல்லாமே ப்ராப்பரா தெரிஞ்சதுன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, eutrophication is the condition where excessive growth of algal bloom occur on the surface of the water body because of abundant nutrients. Which of the following are the key nutrients for eutrophication? ஆக்சுவலி இந்த கான்செப்டை நம்ம போன வீடியோல பார்த்தோம், ஏன்னா அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஓகே யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு ஒண்ணு நடக்குதுப்பா, அது நடக்கனால என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்கேன்னு ஒண்ணு கிடையாது, பாசிகள் அதிகமா உற்பத்தியாகும், அது ஒரு படலத்தை வந்து ஃபார்ம் பண்ணும். அப்படி படலம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான ஏதோ ஒரு நியூட்ரியன் இருக்கு, அந்த நியூட்ரியன் அதிகமா கிடைக்கனாலதான் அந்த பாசிகள் நிறைய உருவாகுது. அது என்ன நியூட்ரியன், அதான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது யூட்ரோஃபிகேஷன் கான்செப்ட். இது வந்து என்னன்னா பயாலஜி கிடையாது, பட் என்விரான்மெண்டல் லேர்ன் பண்ணுவோம். தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா என்பிகே. என்பிகே ஃபெர்டிலைசர் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த 3 நாள தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அதிகமான வளர்ச்சிகள் வந்து வர முடியும்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பொறுக்கும்போது நைட்ரஜன், பாஸ்பரஸ் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. நம்ம பாசியா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு தாவரங்கள் இருந்தாலும் சரி, நம்ம இந்தியாவுல இந்த 3 ஃபெர்டிலைசர்
என்பிகே இந்த நியூட்ரியன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதை வச்சு கூட கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். அதனாலதான் வந்து சொல்றேன். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். ஆக்சுவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இந்த வேக்குவல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, அதுல நான் அட்டாச் பண்ண வேண்டியது மாத்தி என்ன பண்ணிட்டேன், இந்த கொஸ்டினுக்கான இதை வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இது மட்டும் நான் வந்து பிடிஎஃப் கொடுக்கும்போது மாத்தி கொடுத்துறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க. which one of the following is a mineral deficiency disease? பின் வருநொற்றில் தாது உப்பு குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு கேக்குறாங்க. மினரல் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன டாபிக்னா விட்டமின்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, அதாவது நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு டாபிக் சொன்னோம் பாத்தீங்களா, அதுல நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். அதுல அவன் என்ன சொல்லியிருக்கான், ரிக்கட்ஸ், மராஸ்மஸ், ஸ்கர்வி, அதே மாதிரி காய்டர். ஆக்சுவலி இந்த ரிக்கட்ஸ், மராஸ்மஸ், ஸ்கர்வி இது மூணுமே எதனால ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்க இருக்கிற விட்டமின்ஸ் குறைபாட்டினால வரும். இங்க பாருங்க, ரிக்கட்ஸ் வந்து ஏன்னா விட்டமின் டி ஆல வரக்கூடியது. அதே மாதிரி வந்து ஸ்கர்வி பாருங்களேன், விட்டமின் வந்து சி ஆல வரக்கூடியது. ஆனா இங்க இருக்கிற வந்து இந்த காய்டர், கழுத்து முன் கழுத்து கலலைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது எதனால வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அயன்னால, ரைட்டா? ஸோ அயன் மினரல் டெஃபிஷியன்சி. ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான், மினரலால எது டெஃபிஷியன்சி வரும்னா இந்த காய்டர் தான். மிச்சம் மூணுமே எதனாலனா விட்டமின்ஸ்னால. மிச்சம் மூணுமே வந்து விட்டமின்ஸ். இது மட்டும்தான் ஏன்னா அயன் மினரல்னால. ஜஸ்ட் என்ன பண்ணா ஞாபகத்துல வச்சுக்க, இது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து போலாம். அடுத்து பார்த்தோன்னா மைக்ரோஸ்கோபிக் சேனல் which transfers the cell wall of the plant cell and some algae cell, enabling transport and communication between them is called. தாவர செல்கள் மற்றும் சில பாசி செல்களின் செல் சுவர் வழியாக சென்று அவற்றுக்கிடையே கடத்துதல் மற்றும் தொடர்பை ஏற்படுத்தும் நுண்ணிய துளைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அது ஒண்ணு கிடையாது. பிளான்ட்லயும் ஆல்கே இதுலதான் என்ன இருக்குன்னா செல் வால் வந்து இருக்கும். அனிமல்ல இருக்கும்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். அனிமல் செல் என்ன இருக்காங்க, செல்வால் இருக்காது. பிளான்ட்லயும் சில ஆல்கைல மட்டும்தான் வந்து செல்வால் இருக்கும். இப்போ ஒரு பிளான்ட் செல் இருக்கு, இன்னொரு பிளான்ட் செல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய என்னதுன்னா செல்கள் இருக்குமா? அப்படி செல்கள் இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு தொடர்பு எப்படி உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சொல்லப்பட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு சுவர் மாதிரி இருக்கும். ஒரு சின்ன வந்து பகுதி சேனல்ஸ் மாதிரி இருக்கும், மைக்ரோஸ்கோபிக் சேனல் மாதிரி இருக்கும். அந்த சேனலோட பேர் என்ன, அதான் வந்து கேட்குறாங்க. நல்லா பாருங்களேன், இங்க ஒரு செல் இருக்கு, இங்க ஒரு செல் இருக்கு. இந்த ரெண்டு செல்லும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, இந்த கனெக்ட் ஆகுற பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிக்கு பேர் தான் வந்து பிளாஸ்மோ டெஸ்மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாஸ்மோ டெஸ்மாட்டா. ஸோ அப்போ அதை வச்சு பார்க்கும்போது என்ன, பிளாஸ்மோ டெஸ்மாட்டா வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. இதுதான் என்ன பண்ணுன்னா, நிறைய வந்து செல்களை வந்து ஒவ்வொன்னோட ஒண்ணு தொடர்புடையதுக்கான முக்கியமான ரீசன். அடுத்து வாங்க. இது 17வது கொஸ்டின். which one of the following statement about pteridophytes are correct அப்படின்னு இருக்கு. முதல்ல நம்ம டெரிடோபைட்னா என்னன்னு தெரியணும். நல்லா கவனிங்க. இது வந்து பிளான் கிங்டத்துல வரும். பிளான் கிங்டத்துல என்ன கிரிப்டோகேம், அனரோகேம் சொல்லுவோம். கிரிப்டோகேம்ல வந்து குளோரோபைட்டா, ட்ரையோபைட்டா, டெரிடோபைட்டா வரும். அதே பனரோகேம்ல ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் வரும். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கேன். இதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இது என்ன சொல்றாங்க, டெரிடோபைட் இன்க்ளூட் ஹார்ஸ்டைல் அண்ட் ஃபென் இருக்கு. குதிரை வால் செடிகள், பெரணிகள், இது எதுல இருக்கும்னா டெரிடோபைட். எஸ் இங்க இருக்கு பாருங்களேன். ஃபென்ஸ் அண்ட் ஹார்ஸ்டைல் இருக்கா, அப்ப என்ன இருக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து டெரிடோபைட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மெடிசினல் பர்பஸ் அண்ட் வந்து சாயில் பைண்டர். இது உண்மைதான். அதாவது நார்மல் தாவரங்களாவே என்ன பண்ணோம்னா அதுல மெடிசினல் பர்பஸ் இருக்கும். அதனால இது ஜென்ரலா இருக்கு. இது வந்து கரெக்டா தான் இருக்கு. மூணாவது, a very advanced type of plant on earth which evolved very recently. இதுதான் தப்பு. அதாவது அட்வான்ஸ் டைப் ஆஃப் பிளான்ட் நம்ம எதோ சொல்லுவோம்னா ஜிம்னோஸ்பர்மே ஆஞ்சியோஸ்பர்ம் தான் சொல்லுவோம். அதனால என்னன்னா இது வந்து தப்பா இருக்கு. அடுத்து எவல்யூஷனரி their first terrestrial plant to possess vascular tissue, xylem and phloem. இது உண்மைதான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்க இருக்க பாருங்க, கிரிப்டோகேம்ல என்ன ரூட்ஸ் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த சைலம் ப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான வந்து என்னன்னா அந்த மெட்டீரியலை வந்து கொண்டிருக்கும். ஏன் டிரான்ஸ்போர்ட், இது கொஞ்சம் பெருசா வந்துன்னா வளர ஆரம்பிக்கும். அதை வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுனா மூணாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தப்பா இருக்கு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் போக மிச்சம் இருக்கிற ஏபிடி ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஏல இருக்கு. ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும், உங்களால என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம். இது எல்லாமே நான் ப்ராப்பரா கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா என்னென்னலாம் வந்து டாபிக் சொல்றேனோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா ஃபண்டமெண்டல் நம்ம ஆப்போட கிளாஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. அடுத்து வாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, all living organism on the earth are made up of carbon compounds. Many years ago, dead and buried plants started slowly modifying into coal and a high temperature and high pressure. This process called இருக்கா.
பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் கார்பன் சேர்மங்களால் ஆனவை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த மற்றும் புதைக்கப்பட்ட தாவரங்கள் அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தின் கீழ் மெதுவாக நிலக்கரியாக மாறத் தொடங்கின. இந்த செயல்முறையோட பேர் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. அதாவது என்னதுன்னா, கார்பன் நார்மல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் இல்ல அனிமல்ஸ் எல்லாமே என்னன்னா கோல் ஃபார்மேஷன் ஆகும், ரைட்டா? ஸோ கோலுக்கான உருவாக்குறதுக்கான ஃபார்மேஷன் என்ன சொல்லுவோம்னா கார்பனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் ஆக்கம். கோலே எதனால ஆனதுதான் கார்பன் தான். அப்ப அந்த கார்பனை என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப ஹைல வந்துன்னா ஆக்குறாங்க. அதிகமா ஆகுது. அதனால என்ன கார்பனைசேஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா வரும். அடுத்து, which of the following communicable disease is caused by bacteria? பின்வரும் தொற்று நோய்களில் எது பாக்டீரியாவால் ஏற்படுகிறது? இது என்ன டாபிக்னா டிசீஸ் டாபிக். ஸோ டிசீஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்க வந்து லேர்ன் பண்ணியே தெரியணும். இது ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கும், அடிக்கடி மறக்கக்கூடியதா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். நல்லா பாருங்களேன். பாக்டீரியாவால வந்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க கொடுத்த எல்லா நோய்கள் தான். இதுல அவன் எதை வந்து கொடுத்திருக்கான் நல்லா பண்ணுங்க. காலரா இருக்கு, மலேரியா இருக்கு, டெங்கு இருக்கு, இன்ஃபுளுன்சா. இன்ஃபுளுன்சா வந்து வைரஸ். இன்ஃபுளுன்சா வந்து வைரஸ். மலேரியா வந்து பாராசைட்டால வரும். மலேரியா வந்துன்னா பாராசைட்டால வரும். டெங்கு வந்து என்னன்னா பாக்டீரியா கிடையாது. டெங்குமே வந்து என்னன்னா பாராசைட்டு தான். காலரா இருக்கு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. காலரா. காலரா எதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியால வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? கலர் ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் வந்து என்னன்னா நிறைய என்ன வச்சுக்கலாம், நம்ம சில்லி மிஸ்டேக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால என்ன பண்ணணும், ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்றது பத்தாது. ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். காலரா ஓகே பாக்டீரியா அதோட ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ஸ் வைக்கலாம். இல்லைன்னா அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ரிவிஷன் பண்ணணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து மைண்ட்ல இருக்கும். ஏன்னா எக்ஸாம் வந்து நியர்பை இருக்கனால எல்லாத்தையும் இந்த டைம்ல வந்து என்னன்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வாங்க. If the body of an animal can be divided into two indistinguishable left and right halves through only one plane, then it possesses. ஒரு விலங்கின் உடலை ஒரே ஒரு தளத்தின் வழியாக மட்டும் பிரிக்கப்படும் போது அது இரு சமமான இடது மற்றும் வலது பாதியிலாக பிரியுமானால் அது எவ்வகை சமச்சீரை கொண்டது? ஒண்ணும் கிடையாது. இது என்ன டாபிக் அப்படின்னா, நம்ம அனிமல் கிங்டத்துல வந்து பார்க்கும்போது நான் முதல்ல பேசிக்கா சொல்லுவேன். அதை சமச்சீர் சிமெட்ரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது பைலேட்டரல் மல்டிலேட்டரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பட்டர்ஃப்ளை இல்ல ஹியூமன், நம்ம ஹியூமனை வந்து என்னன்னா தலையில ஒரு போடு போட்டு ரெண்டா வந்து பிரிச்சோம்னு வச்சுக்கலாம். இங்கிட்டு இருக்கிற பகுதியும் இங்கிட்டு இருக்கிற பகுதியும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஒரே மாதிரியான வந்து என்னன்னா இது இருக்கும். இதேதான் பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை வந்து இந்த சைடு இருக்கிறதும் இந்த சைடு இருக்கிறதும் சேமா இருக்கும், ரைட்டா? அதுல இருக்கிற பகுதி எல்லாமே இங்கிட்டு இருக்கிற பகுதியும் சேமா இருக்கும். இந்த மாதிரி எதெல்லாம் சேமா இருக்கோ அதான் என்ன சொல்லுவேன்னா பைலேட்டரல் சிமெட்ரி. இருபக்க சமச்சீர் அப்படின்னு வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன, அதுதான் அவன் கேட்டிருக்கான். ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன? பைலேட்டரல் சிமெட்ரி. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். அடுத்து வாங்க. In case of reptiles, their heart is not properly divided into four chamber. That is, it consists of two articles and an incompletely divided ventricles. Which one of the following is an example of the reptile having four chamber heart? இதை முன்னவே பார்த்துட்டோம். அதாவது என்ன, ரெப்டைல்ஸ்ல நார்மலா ரெப்டைலுக்கு என்ன 3 சேம்பர் ஹார்ட் தான் இருக்கும். ஒண்ணுக்கு மட்டும் எக்ஸப்ஷனலா 4 சேம்பர் இருக்கும். அது எதுக்கு இருக்குன்னா crocodileக்கு இருக்கும். அதான் வந்து கேட்டிருக்கான். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ரெப்டைல்ஸ் பொறுத்தவரைக்கும் நல்லா கவனிங்க. ரெப்டைல்ஸ்ல நார்மலா பார்த்தா 3 சேம்பர் தான். ஆனா எக்ஸப்ஷனலா இருக்கிற எது, crocodileக்கு மட்டும் என்ன 4 சேம்பரான ஹார்ட். அடுத்து வாங்க. இந்த வீடியோட வந்து கடைசி கொஸ்டின். which of the following statement about nutrients are correct? இது என்ன டாபிக்னா நியூட்ரிஷனோட டாபிக். இதுல என்ன சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் ஏல நிறைய இதை கொடுத்துட்டு அது மேக்ரோ நியூட்ரியனா கேட்கறாங்க. ஸ்டேட்மெண்ட் பில நிறைய இதை கொடுத்துட்டு அது மைக்ரோ நியூட்ரியனா கேட்கறாங்க. ஸ்டேட்மெண்ட் 3ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆர் நாட் எசென்ஷியல் ஃபார் அவர் பாடி. ஆக்சுவலி என்னன்னா எல்லா நியூட்ரியனுமே தேவைதான். ஆனா அதோட அளவு தான் வந்து என்னன்னா மாறுபடும். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதோட தேவைகள் குவான்டிட்டி என்னன்னா அதிகமா எடுத்துக்கணும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அது கம்மியா எடுத்தாவே போதும். அதன் மூலம் நம்மளுக்கு என்ன கிடைச்சுன்னு வச்சுக்கலாம், அது எனர்ஜி கிடைக்கும். ஆனா ரெண்டுமே என்னன்னா எசென்ஷியல். அதனால மூணாவது ஸ்டேட்மெண்ட் நாட் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா வரவே வர ரைட்டா. மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து வரக்கூடாது அப்படின்னா ஒன்லி ஒன் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஆப்ஷன் என்ன அப்படின்னா சி தான். இது எதுக்காக சொல்லணும்னா ஒரு கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே தெரியணும் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டா வராது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாவே போதும். மிச்சம் இருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன ஆட்டோமேட்டிக் என்னன்னா ஆன்சரை கொடுத்துரும். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா தான் இருக்கு. எஸ், மேக்ரோநியூட்ரியன் பொறுத்தளவுக்கு என்னன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே எதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னா புரோட்டீனு, ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், வாட்டர் இதுல இருந்து கிடைக்கும்.
மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்பது இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது. அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி தான் வரும். இதோட என்னன்னா 22 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 3 வீடியோல வந்துன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, பயாலஜில எந்தெந்த டாபிக்ல எப்படி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணணும்னா அப்கமிங்க்கு ரிவிஷன் பண்ணும்போது எக்ஸாமுக்கு ரொம்பவே என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப என்னன்னா ஓவரால் டாபிக் வந்துன்னா 10 டாபிக் இருக்கு. அதுல நம்ம எக்ஸாமுக்கு என்னன்னா செல் மஸ்ட் லேர்ன் பண்ணணும், கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் மஸ்ட், பிளான்ட் கிங்டம் மஸ்ட், அனிமல் கிங்டம் மஸ்ட், நியூட்ரிஷன்ஸ் மஸ்ட், ஹெல்த் அண்ட் டிசீஸ் வந்து மஸ்ட். இதெல்லாம் டாபிக்லாம் என்ன பண்றாங்கன்னா அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ரைட்டா, மிச்சம் இருக்கிற டாபிக்லாம் வந்து படிக்கக்கூடாதுன்னு அப்படி கிடையாது. நீங்க 10வது டாபிக் படிக்கவே தேவை கிடையாது. ரீப்ரொடக்ஷன் ஜஸ்ட் பேசிக்கா பார்த்து வச்சுக்கோங்க. ஹியூமன் பிசியாலஜி மனிதனோட வந்து நிறைய இப்போ ஹார்ட், எண்டோகிரைன் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வந்து என்ன பேசிக்கா பார்த்துட்டு ரொம்ப டெப்தா போக வேணாம். மிச்சம் இருக்க டாபிக் எல்லாமே பாத்துங்க. பிசிக்கல் பொறுத்தளவுக்கு பிளான்ட்ல எத்தனை டைப் ஆஃப் திசுகள் இருக்கு, அனிமல்ல எத்தனை டைப் ஆஃப் திசுகள் இருக்கு, இதை மட்டும் பாத்துக்கங்க. அதுக்கு ரொம்ப வந்து என்னன்னா இறங்கி போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் வந்து பயாலஜி என்னென்ன டாபிக் இருக்கு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கு இப்ப வந்துன்னா ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைச்சிருக்கும். எதெல்லாம் நான் ரிவிஷன் பண்ணணும், எதெல்லாம் மேலோட்டமா ரிவிஷன் பண்ணா போதும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் ஐடியா இருக்கும். இப்போ இந்த கிளாஸ் எல்லாமே ஆக்சுவலி நீங்க ஏதாவது ஒரு கிளாஸஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எல்லாமே என்னன்னா ஆப்ல தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்ல வந்துன்னா நிறைய டெமோ கிளாஸஸ்மே கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னோட வே ஆஃப் டீச்சிங் எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அதனால தான். ஸோ இதுல எல்லாமே வந்து கிளாஸஸ் இருக்கும். அதோட என்னன்னா பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கம்ப்ளீட் கிளாஸஸ் எல்லாமே என்ன அப்படின்னா மேத் அண்ட் ஜிகே மட்டும் தான் ப்ரையாரிட்டியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக டீச் பண்றேன். இது எல்லாமே ஆப்ல தான் இருக்கு. ஆப்ல நீங்க எப்படி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரும். 400 காமிக்கும். பட் நீங்க பே பண்ணும்போது 440 பே பண்ணீங்க. ஒரு வருஷம் என்னன்னா வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னையில என்ன பண்ணிக்கலாம்னா 1 இயர் ஃபுல்லா இந்த கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இப்போ பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை ஏதாவது வந்துன்னா பர்சனல் ஏதாவது கேட்கணும்னா என்னோட ஃபோன் நம்பர் 7871385142. இந்த நம்பர் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லமே இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்போ இந்த பார்த்த வரைக்கும் இந்த கிளாஸோட வந்துன்னா ஃபீட்பேக்கை வந்து இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டூடெண்ட் எந்த மாதிரி வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா, இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு வந்துன்னா ஏதாவது ஐடியா கீழே சொல்ல இருந்துச்சுன்னா எல்லாமே சொல்லுங்க. அதை கண்டிப்பா பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னு அதை ரிப்ளை பண்ணுவேன். இதுக்கப்புறம் அடுத்த டாபிக் பயாலஜி முடிச்சாச்சு, ஆல்ரெடி பிசிக்ஸ் முடிச்சாச்சு. கெமிஸ்ட்ரி என்ன பண்ணலன்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.